நண்பி பேஹாஸ்ரீ. அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகள் அரசியல் பேசக்கூடாது என்பது காலங்காலமாக பலரின் கருத்தாக இருந்தாலும் குழந்தைகளுக்கும் சமூக பொறுப்புணர்வு உண்டாக வேண்டும் என்று எங்களையும் மேடை ஏற்றி அழகு பார்க்கும் எங்கள் முத்தான முதல்வரை பற்றி நாங்கள் பேசாமல் வேறு யார் பேசுவார்கள்? இதுவே எங்கள் முதல்வர் தந்த முதல் மாற்றம். அப்பாவோ தாத்தாவோ நியூஸ் சேனல் வச்சாலே கழுப்பாகிற நாங்க 2 மாதமாக படையப்பா நீலாம்பரி மாதிரி கையில் ரிமோட்டை வச்சுக்கிட்டு செய்தியவே பார்த்துட்டு இருந்தேன்னா பாருங்க. காரணம், திரைப்படத்துல மட்டுமே பார்த்த ஆக்ஷன் காட்சிகளை நம்ம முதல்வர் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காரு. நியூஸ் சேனலின் டிஆர்பிக்கு தீனி போட்டுக் கொண்டிருக்கிறது நம் டிவிகே ஆட்சி. திருக்குறளை சொல்ல சொன்னால் எங்க குரலே வெளியில் வராமல் சிக்கி தவிக்கும். ஆனால் இன்று எங்கள் ஸ்கூல் பேக்கிலேயே திருக்குறளோடு அதன் பொருளையும் பதித்து அதில் தனது முகம் இருந்தால்தான் முதல்வர் என்றே தெரியும் என்று பழைய கலாச்சாரத்தை மாற்றி அவரது முகம் அதில் இல்லாமலே எங்கள் நெஞ்சில் குடியேறிவிட்டார். நாங்கள் டிவிக்கு வெற்றியை கொண்டாடிய போது நீ எல்லாம் எங்க படிச்சு முன்னேற போற என்று குழந்தைகளை திட்டியவர்களுக்கு இந்த மாற்றமே சமர்ப்பணம். அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாதவர்களை கூட அதை பற்றி சிந்திக்க வைத்து சீர்திருத்தவாதி நம் முதல்வர். இந்த மாற்றம் தான் சமூக மாற்றத்தை உண்டாக்க போகிறது. 2 மாதங்களுக்கு 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் என்று அவரின் முதல் கையெழுத்து சொல்கிறது. தமிழகத்தை இருளில் இருந்து மீட்டெடுக்க வந்த வெளிச்சம்தான் நம் முதல்வர் என்று. ரோட்டு கடையில மனுஷன் ஜாலி, சேட்டு கடையில மனைவி தாலி என்று குடிமகன்களாயிருப்பவர்களை நல்ல குடிமகன்களாய் மாற்ற அவர் எடுத்த முயற்சிதான் போதை பொருள் ஒழிப்பு. 717 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டதுதான் அவரின் முதற்கட்ட முயற்சி. போதையில் தள்ளாடி கொண்டிருக்கும் தமிழகத்தை தலை நிமிர வைக்க வந்த தலைவர் தான் நம் முதல்வர். சிங்கப்பெண்ணே, உன்னால் முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே, நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு என்று தனது பாடலில் மட்டும் பெண்களை பெருமைப்படுத்தாமல் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி பெண்களின் பாதுகாப்பை 100% உறுதிப்படுத்தி பெண்களின் பாதுகாவலனாய் பவனி வருகிறார். பாரதி கண்ட புதுமை பெண் என்று சொற்றுடன் மாறி இன்று திரு ஜோசப் விஜய் அவர்கள் கண்ட புதுமை பெண்களாக வலம் வர நமக்கு நம்பிக்கை அளித்துள்ளார். தான் உழைத்த பணத்தை வங்கியில் போடாமல் வயலில் போடுபவன் தான் விவசாயி என்பதை உணர்ந்து அவர்கள் வங்கியில் வாங்கிய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்து நம் நாட்டின் முதுகெலும்பான விவசாயிகளின் துயர் துடைக்கும் தூய சக்தி தான் நம் முதல்வர். கடைக்கோடியில் இருக்கும் சாமானியர்களையும் சாதனையாளர்களாக மாற்றும் வல்லமை கொண்டவர் நம் முதல்வர். இதற்கு உதாரணமாக எம்எல்ஏ என்றால் அப்படித்தான் இருப்பார்கள் என்று இருந்த நம் பிம்பத்தை மாற்றி நம்ம அக்கா நம்ம அண்ணன் பிரச்சனைகளை பயப்படாமல் சொல்லலாம் என்று முழு சுதந்திரத்தை அளித்துள்ளார். 100 இளைஞர்களை என்னிடம் தாருங்கள், இந்தியாவை மாற்றி தருகிறேன் என்றார் விவேகானந்தர் அன்று. அதை செய்தே காட்டிவிட்டார் நம் முதல்வர் இன்று. நம் நாட்டின் எதிர்கால தூண்களாகிய இளைஞர்களையும் அமைச்சரவை அரியணையில் ஏற்றி அழகு பார்க்கும் அன்பு தலைவர். சிறந்த அனுபவசாலிகளின் வழிகாட்டுதலோடு இளம் படையோடு ஆழப்போறான் தமிழன் உலகம் எல்லாமே என்ற பேக்ரவுண்ட் மியூசிக்குடன் தமிழகம் வீர நடை போடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம் முதல்வர் இருக்கும் வரை இன்னும் பல நலத்திட்டங்கள் காத்து கொண்டிருக்கிறது. என்று அனைவரும் எதிர்பார்க்கும் விதமாக தினம் தினம் அரசியல் களத்தை டீ மாதிரி சூடாக வைத்துள்ளது நம் டிவிகே ஆட்சி. குரலற்றவர்களின் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது நம் முதல்வரின் செயல்பாடுகள். தன்னம்பிக்கைக்கு உதாரணமாக யார் யாரோ இருந்தாலும் இனி நம் முதல்வர் தான் ட்ரெண்டிங்கில் இருக்க போகிறார். உசுப்பேற்றவங்க கிட்ட உம்முனும் கடுப்பேற்றவங்க கிட்ட கம்முனும் இருந்தா நம்ம வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கும் அப்படிங்கிற பஞ்சு டயலாகிற்கு சொந்தக்காரர் அத்துணை விமர்சனங்களையும் தனது ஒரு விரல் புரட்சியால் ஓரங்கட்டி தவிடுபொடியாக்கியுள்ளார். தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்பு இம்மூன்றும் இருந்தால் முதல் முயற்சியிலே முதலமைச்சர் ஆகலாம் என்ற நம்பிக்கை விதையை விதைத்துள்ளார். அது விருட்சமாய் வளரும் விழுதுகளுடன். ஒருவரை 6லிருந்து 60 வரை எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குதுன்னா அதுவும் ஒரு மாற்றம் தானே. தாவேக்கா என்றால் தன்னம்பிக்கையும் வெற்றியும் கலந்த கலவை என்று கூட சொல்லலாம்.
குடும்ப அரசியலை மாற்றி தமிழகத்தையே தன் குடும்பமாக எண்ணி புரோட்டோகால் முறைப்படி ஆட்சி செய்கிறார். இந்த மாற்றத்தை எதிர்பார்த்த நமக்கு நம் முதல்வர் சிறப்பான ஆட்சி அமைத்து சிவப்பு கம்பளத்தை விரித்து தந்துள்ளார். அதில் வெற்றி நடை போடுவோம், உலகை ஆள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேகாஸ்ரீக்கு அரங்கு நிறைந்த கைத்தட்டல்களால் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். பாரதியார் பாட்டுகளை கூட நம்ம கேட்டிருப்போம். எல்லா சபைகளிலும் பாரதிக்கு இடம் உண்டு, பாரதிதாசனுக்கு இடமில்லை. அதில் இருக்கிற அரசியல் மிகவும் நுட்பமானது. ஒரு கனக சொற்பதத்தினம் தன்னை பாரதிதாசனாக அறிவித்துக் கொண்டாலும் கூட பாரதியை ஏற்றுக்கொண்டவர்கள் பாரதிதாசனை நிராகரிக்க செய்கிறார்கள். அது மறைத்து விடுகிறார்கள், மறந்து விடுகிறார்கள். அப்படி ஒரு பாடலை எடுத்து முத்தம் கொடு என்கிற, அது பவேந்தர் பாடல்கள். நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கணும்னு நினச்சேன். அதில் பார்த்தேன், பாடல் கவிஞர் பாரதிதாசன் இருந்தது. தயவுசெய்து அதை பாவேந்தர் பாரதிதாசன் என்று மாற்றிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர் பாடல்கள்லாம் நமக்கு எழுச்சிமிக்க பாடல்களாக தான் தெரியும். அவர்கிட்ட இருக்கிற ஒரு மிக மென்மையான பாடலை எடுத்து தயார் பண்ணியிருக்காரு. இந்த கதைகளை பேசிட்டு அதுக்கான பாடலுக்கான காட்சிகள் எல்லாம் பேசும்போது, நான் உங்களுக்கு 2 பாட்டு அனுப்புகிறேன் சார், நைட்டு கொஞ்சம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் கேட்டேன், யார் பாட்டுங்க அப்படின்னு. பாட்டு யாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம், இல்லை தெரியலைன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன், பாட்டு மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அனுப்புனார். இந்த 2 பாடலும் பாரதியார் பாட்டும் இந்த பாரதிதாசன் பாடலை அனுப்புனார். கேட்டேன், சார் இது எப்படி சார் முடியுமா பாடலாக்க, இல்லை தர்புகா பண்ணுவாருன்னு சொன்னார். அப்போது அந்த பாடலை எடுக்கும்போதே அவருக்கு இசையமைப்பாளர் நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையை மிக அழகாக கொண்டு சேர்த்திருக்கிறார். பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் இந்த படம் மிகப்பெரிய நினைவஞ்சலியாக இருக்கும். ஒளிப்பதிவாளர் பன்னீர், அவர் வரல, ஒரு ரொம்ப ஒரு சீனியர் ஒளிப்பதிவாளர். அவர் இந்த படத்தினுடைய இவருடைய தயாளனுடைய வேகத்துக்கு ரொம்ப கஷ்டம் ஈடு கொடுக்கறது. பொதுவாக பன்னீர் சார் படம் பண்ணும்போது ஷார்ட்டை என்ன வேணுங்கிறத சொல்லிட்டு இயக்குநர்கள் ஒதுங்கி விழுவார்கள். பன்னீர் தான் அவர் வைப்பார், ஷார்ட் வைப்பார், அவர் தான் லைட் வைப்பார். லைட் எங்கே வைக்கணும், அதுக்கு அந்த ஸ்டாண்டு எத்தனை ஃபில்டர் இருக்கிறது வரைக்கும் சொல்லி பாவம் இவருக்கும் கொஞ்சம் இவருக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு அவருக்கு 2 நாள் ஆச்சு. அதுக்கு பிறகு அவர் ஒளி கொண்டு வந்துட்டார். வாழ்த்துக்கள். வெற்றிக்கு பொதுவாக ஒரு வெற்றி என்பதனுடைய பேர் போலவே நடிகர் வெற்றி ஒரு கதையை தேர்ந்தெடுத்தால் அது நல்ல கதை அப்படிங்கிற பெயரை அவர் பெற்று வைத்திருக்கிறார். இந்த படம் அதற்கு மேலும் ஒரு சான்று. மற்றும் என்னுடைய சக தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். எல்லோரும் முன்மொழிந்திருக்கிறதை நானும் வழிமொழியத்தான் வேண்டும். ரங்கராஜ் சார் அவர் சொல்லும்போது எங்கெங்கேயும் யாரையோ சொல்லி கடைசியில் இந்த கேரக்டரு சார் ரங்கராஜ் பாண்டே முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. இல்லை ரங்கராஜ் பாண்டே வேணுமான்னு கேட்குறீங்களா, முடிவு பண்ணியிருக்கீங்களான்னு நான் கேட்டேன். இல்லை சார் முடிவு பண்ணியிருக்கேன் சார், பேசிட்டேன் சார்னாரு. பேசிட்டு வந்த பிறகு கருத்து எப்படி சார் சொல்கிறது அப்படின்னு. அரசியல் ரீதியாக நேர் எதிர்கோணத்தில் நிற்கக்கூடியவன் நான், அல்லது இங்கே இருக்கிற நாங்கள். நான் உண்மையிலேயே அவரை எதிர்கொள்வதற்கு ஒரு சின்ன தயக்கத்தோடு தான் இருந்தேன். சார் இன்றைக்கி பாண்டிச்சேரி கதை சொல்ல போனோம், வரீங்களான்னு கேட்டார் இயக்குனர். நான் நடிகனாகவோ இல்லை அவர் நண்பனாகவோ இருந்திருந்தால் நான் நிச்சயமாக வந்திருக்க மாட்டேன். பார்த்துக்கலாம் சார், இதில் கதையிலும் எழுத்திலும் பங்கு இருப்பதால் வரேன் சார். அங்கே பொதுவாக தான் பேசணும், வேறு எதுவும் இல்லை. படப்பிடிப்பு தளத்திற்கு வந்த பிறகு பொதுவாகவே நமக்கு எப்பவுமே முன் முடிவுகள் இருக்கும்ல. இப்போதும் ஒருபோதும் நான் அவருடைய அரசியலோடு முரண்பட்டு தான் நிற்பேன், அதை மறுபடியும் சொல்கிறேன். ஆனால் நடிகராக அவருடைய அர்ப்பணிப்பு எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைத்தது. எந்த இடத்திலும் அவர் தன்னுடைய அறிவு கொண்டு எந்த காட்சியும் அணுகவே இல்லை. இது தப்பு, இது சரின்னு எதுவுமே சொல்லலை. அவர் இதை இப்படி பண்ணால் சரியாக இருக்குமா, அப்படி பண்ணால் சரியாக இருக்குமான்னு கேட்டார். அந்த இயக்குனர் என்ன எதிர்பார்த்தாரோ, என்ன எதிர்பார்த்து எழுதணுமோ, முடிந்தவரை அதை கொண்டு வர்றதுக்கு அவர் காட்டிய ஆர்வம் நாம் அறிந்த ரங்கராஜ் பாண்டே இல்லாது. அதற்கு பிறகு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், வெளியில் அவருக்கு என்ன ஆளுமை இருக்கோ அந்த படப்பிடிப்பு அரங்கத்திற்குள் வரும்போது அந்த கிரீடத்தை அவர் சுமந்து கொண்டு வரவே இல்லை. கேரவான்குள்ளே வச்சுருந்தாரான்னு தெரியாது, இல்லை வீட்டிலேயே கழட்டி வச்சிட்டாரான்னு நாங்கள் பார்க்கவே இல்லை. ஒரு ஃபோன் அவர் கேமராவுக்கு முன்னாடி பேசவே இல்லை. எப்போதும் ஒருத்தர் அழைத்து அவருக்காக ஒரு செகண்டு கூட காத்துக்கிட்டு இருந்ததில்லை அவர் வர்றதுக்காக.
இன்னொன்று போய் கேரவானில் உட்காருங்கன்னு சொன்னாருன்னா அவர் நான் வேணாம் சார் நான் அங்கேயே இருக்குன்னு பக்கத்துலேயே சேர் போட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். அது உண்மையிலேயே அவருடைய அர்ப்பணிப்பை நான் வியந்து பாராட்டுகிறேன்.